எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமான் கலைமாமணி கடலூர் எம் சுப்பிரமணியம் என்னோட தாத்தா, எங்களோட தாத்தா. அவருக்கு 28வது நினைவு நாள். எப்பவும் அவர் நினச்சிட்டு இருக்கோம், நினைக்காத நாள் இல்லை. அதற்கு நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களே, கலைமாமணி, சங்கீத ராஜமாதங்கி, ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்ப பரம்பரையிலேருந்து வந்த நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களை இன்னைக்கு அழைச்சி கைண்ட் வேர்ட்ஸ் I wanted to give about his compositions and about him. Though we are known to related for a long time, we have a lot of connections in our family. But எங்கள் தாத்தாவோட கீர்த்தனைகளை ஏராளமாக பாடி அவரோட புகழுக்கு மேலும் மெருகு சேர்த்ததில் நித்யஸ்ரீயோட பங்கு சொல்லி மிகை ஆகவே ஆகாது. எமோஷனல் ஆகிட்டால், ஏன்னா அவ்வளவு இது சொல்லி மிகையாகவே ஆகாது. நீத்தார் பெருமை அப்படின்னு திருக்குறளில் ஒரு அதிகாரம் இருக்குது. அதில் சொல்கிறது, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். சான்றோர்கள், அறிவார்ந்த மேன்மக்கள், இவர்கள் இயற்றி உலகில் அவரது புகழ் நிலைத்து நிற்க முக்கிய காரணம் மறைமொழி காட்டிவிடும், அவர்கள் எழுதிய அறநூல்கள் காட்டிவிடும் அப்படின்னு அந்த திருக்குறள் சொல்கிறது. அதே மாதிரி எங்கள் தாத்தாவோட சங்கீத படைப்புகள், அவர் ஒரு வரப்பு மிகுந்த ஒரு கலைஞர். நான் நித்யஸ்ரீயுமே வந்தோடனே வாழ்த்தணும் அப்படின்னா இதே தான் சொல்லணும். பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கு, 14 கணக்கு நூல்களில் சிறுபஞ்ச மூலமில் சொல்லியிருக்கு, ஔவையார் சொல்லியிருக்கார், வரப்புயர அப்படின்னு நான் வாழ்த்துறேன் அவளை. எல்லாருமே, எங்கள் தாத்தாவும் வரப்புயர வாழ்ந்தவர். அது என்ன வரப்புயரன்னா, தெர் இஸ் அ பவுண்ட்ரி. வரப்புனா எல்லை. இவ இவ்வளோ உயரத்தில் இருக்கா. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு, ஏன்னா ஒரு பரம்பரையிலேருந்து இன்னொருத்தர், அவ பாட்டி தாத்தா, இவன் இவ்வளோ இசையில் இவ்வளோ கோலாச்சரான்னா அப்படி எப்படி அப்படின்னு நான் யோசிப்பேன். இதுதான் இந்த இவா சொல்ல வரப்பு உயருது. ஒவ்வொரு கச்சேரிக்கும் இவாள்லாம் பவுண்ட்ரி செட் பண்ணுவாள். ஒவ்வொரு கீர்த்தனைக்கும் ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் பவுண்ட்ரி. கிரிக்கெட் மேட்ச்சில் இருக்க பவுண்ட்ரி சின்னது தான், ஆனால் இவள் அடிக்கிற சிக்ஸர்லாம் போயிட்டே இருக்கும். கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுறவா இவா தான் கர்நாடிக் மியூசிக்கில். தட்ஸ் வாட். அந்த பெரிய புராணத்தில் சொன்ன அனெக்டோட்டை கோட் பண்ணிவிட்டு இவாளை வரவேற்பு பேச நான் இது பண்ணுறேன். பெரிய புராணமில் ஔவையார் ஒரு அரசவையில் சொல்கிறா, வரப்புயிர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நிலம் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அதாவது அந்த வரப்பு, அந்த பவுண்டரியை ஒவ்வொரு கச்சேரிக்கும் செட் பண்ணுறா, ஒவ்வொரு கீர்த்தனைக்கும் செட் பண்ணுறா. இவளுக்குலாம் இப்போ 25 வயசுலேயே 26 கிலோ கீர்த்தனைகள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாள். மனப்பாடமாக இருக்கும். அவ்வளோ சாகித்ய உருப்படி. டிகே பட்டம்மாள்னா நாங்களாம் தீக்ஷிதர் கிதி பட்டம்மாள் தான் சொல்லுவோம். அவளோட வழியில் வந்தவா அவள். நித்யஸ்ரீ இன்னைக்கு என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தான், அதில் எதுவுமே இல்லை. ஒரு 100 ரூபா 96 டிக்கெட் வாங்கிட்டு ஒரு சினிமாவுக்கு போனேன். அப்போது பக்கத்தில் உட்காந்து சொன்னால், ஒரு அழகி ஐஸ்வர்யா, உலக அழகி ஐஸ்வர்யா பாடுறா அப்படின்னா பக்கத்தில் சொன்னால், அவள் பேசவே இல்லை, டப்பிங் தான். ஆனால் ரொம்ப அழகாக இருக்க பாட்டுன்னா, நான் ஒரு உலக அழகின்னு குரலையே பேரழகியாக சக்தி உண்ட குரல் அழகி நித்யஸ்ரீ மகாதேவனில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இது முகஸ்துதிக்காக சொல்கிறதில்ல, இது ஃபேக்ட். அந்த பெரிய புராணத்தில் சொன்ன மாதிரி அந்த வரப்புயரேன்னு நான் வாழ்த்துறேன். இவாளுக்கு பவுண்ட்ரி எப்போவுமே வானமே இல்லை அப்படின்னு, அந்த வரப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். கடலூர் சுப்பிரமணியம் கலைமாமணி சங்கீதத்வான், அவரோட இசை வானில ஒரு நட்சத்திரம் நித்யஸ்ரீ மகாதேவன். அவரோட கீர்த்தனைகளை உலகமுக்கும் இன்னைக்கு 1000கணக்கான நாதசுரக்காரா ஜனனி வாசிக்கிறான்னா அதுக்கு முழு பொறுப்பு நித்யஸ்ரீ மகாதேவன் தான். இந்த மாதிரி இன்னும் பல கீர்த்தனைகளை பாடணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதனால தான் நான் இது பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் எல்லா பட்டமும் வரணும்னு சொல்ல மாட்டேன், எல்லா பட்டத்துக்கும் இவா பேர் வைக்கணும்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு குவாலிட்டிஸ் இருக்கு, அந்த அளவுக்கு பவுண்டரி இருக்கணும்னு நான் வேண்டேன். இந்த வரப்புயரங்கிறது
இது கனெக்டிவிட்டி என்னென்னா இந்த இயருக்கு 28 வருஷத்து எனக்கு 29 வயசு இருக்கும்போது தாத்தா பிரிந்தார். ஸோ இது 28 முடிஞ்சு 29வது வருஷம் ஆரம்பிக்கிறது. அந்த நாளில் நித்யஸ்ரீ மகாஜன் வந்து அவருக்கு ட்ரிபியூட்ஸ் கொடுக்கறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரசிக பெருமக்களுக்கு நமஸ்காரங்கள். ரமேஷ் அண்ணா வந்து என்கிட்ட ரொம்ப அபிமானம், பிரியம் ஜாஸ்தி. ஸோ அவர் ஆசீர்வாதம் பண்ணி இவ்வளோ எனக்கு சொன்னதுக்கு முதல்ல எனக்கு அன்னார் இசை மேதை கடலூர் சுப்பிரமணியம் அவர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த படம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கும் வந்து இவா 2 பேரும் அவருடைய பேரன்கள். நான் வந்து அவருடைய மருமானுடைய என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவருடைய மருமான் தான். என்னுடைய ஹஸ்பண்ட் மகாதேவனுடைய அத்திம்பேர் தான் கடலூர் சுப்பிரமணியம் அவர்கள். அதனால் எனக்கும் வந்து இந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அவருடைய பெருமையெல்லாம் பார்த்து நானும் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். அவருடைய மேதா விலாசத்தை பற்றி சொல்லணும்னா, அவருடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கேட்குற சமயத்தில் இவ்வளோ அனாயாசமாக, அற்புதமாக, அது மனோதர்மமாகட்டும், இல்லை ஒரு கீர்த்தனையை அந்த ஒரு பங்கீடோட பாடுறதாகட்டும், ஸ்வரப்பிரஸ்தாரங்கள் அருவி போல் ஒரு கல்பனை. அந்த ஸ்வரமெல்லாம் வந்து ஒரு மடை திறந்த வெள்ளம்னு சொல்கிற மாதிரி அவர் பாடியிருப்பார். அந்த மாதிரி ஒரு ரொம்ப சிறந்த மகா வித்வான் அவர். அவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து இசை மேதை திரு ஜிஎன்பி சார் அவர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி அந்த குரல் ஒரு ரவ சாரீரம் அப்படி பெறணும் அவர் பாடினார்னா. கம்பீரமான குரல் வளம். அதனால தான் அவர் வழியில் தான் எல்லாம். அது வந்து இப்போ ரமேஷ் அண்ணாவோட தந்தையார் திரு சுந்தரேஷன் அண்ணா அவர்கள் சமீபத்தில் காலமானார். அவருடைய குரல், இல்லை சாய் பிரசாத் அண்ணாவோட குரல் ஆட்டம், இன்னைக்கு விக்ரம் பாடின்னு இருக்கார் இல்லையா, எல்லாம் அவருடைய ஒரு ஆசீர்வாதம். அந்த குரல் வளம் அப்படின்றது ரொம்ப அழகாக வந்துருக்கு. அடுத்தது ஒரு வாகேக்காரராக அவருடைய ஒரு சிறப்பை சொல்லணும்னா, எவ்வளவு அதி அற்புதமான கீர்த்தனைகள் அப்படின்னு சொல்லணும்னா, அந்த சொல்லாட்சி, பொருளாட்சி, அதில் புதஞ்சிருக்கிற அந்த ராகத்தோட அழகு, அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான மெட்டமைப்பும், அந்த பாவத்தை அவ்வளோ அழகாக வெளியில் கொண்டு வர அந்த தன்மையும், அபூர்வ ராகங்களில் இருக்கிற கிருத்தியாக இருந்தாலும் சரி, நமக்கு நிறைய அவர் அம்பாள் பேரில் பண்ணியிருக்கிற அந்த ராஜராஜேஸ்வரி பஞ்சரத்னம், இல்லை மீனாட்சி அம்மன் பேரில் அந்த மாதிரியான அந்த அம்பாள் கிருத்திகள்லாம் நம்ம பாடுற சமயத்தில் இல்லை கேட்குற சமயத்தில் பிரத்யக்ஷமாக நமக்கு மனசுக்குள்ளே அம்பாள் ரூபம் வருதுன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி முருகன் பேரில் பல கீர்த்தனைகள், கிருஷ்ணர் பேரில் சொல்லவே முடியாது. அவ்வளவு ஒவ்வொரு கிருத்தியும் முத்துக்கள், இசை உலகத்துக்கு கிடைச்சிருக்கிற சொத்துக்கள் அப்படின்னு சொல்லணும். இது எனக்கு என்னோடய கல்யாணம் ஆன பொழுது 96ல் அவர் என்னோடய கல்யாணத்துக்கெல்லாம் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். ஆனால் ரொம்ப நாள் அவர் இல்லை. ஒரு வருஷத்துல எல்லாமே அவர் காலமாயிட்டார். அதான் 97ல், எனக்கு 96ல் கல்யாணம்னா 97ல் அவர் காலமாயிட்டார். அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு அவருடைய கீர்த்தனைகள்லாம் வந்து கச்சேரியில் பாடக்கூடிய அந்த பாக்கியம், அந்த சந்தர்ப்பம் கிடச்சிது. பாபு அண்ணா, அதாவது ரமேஷ் அண்ணாவோட அப்பா, பிரசாத் அண்ணா, விக்ரமோட அப்பா, இவெல்லாம் வந்து எனக்கு அந்த கீர்த்தனைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ நான் அந்த பாட்டெல்லாம் பாடுற சமயத்தில் ரசிகர்கள் கிட்ட கிடைக்கிற வரவேற்பை பார்த்ததுன்னா, அதாவது ஜனனி ஜனனி ராகத்தில் சிறந்த ராகம், அதை நான் ஒரு தரம் வந்து அகாடமி ஹாலில் பாடுற சமயத்தில் அதுக்கு கிடைச்ச ஒரு அப்ளாஸும் வரவேற்பும் எனக்கு அவ்வளோ கண்ணில் ஜலம் வந்தது. ஐயோ, இதை பார்க்கறதுக்கு
அத்திம்பேர் இல்லையே அப்படின்னு, கடலூர் சுப்பிரமணியம் அத்திம்பேர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆதங்கமாக இருந்தது. அது என் பல கீர்த்தனைகள் இதய கோயிலில் நான் எங்கே வெளியூர் போனாலும் முருக பக்தாள்லாம் அந்த பாட்டு பாடணும்னு சொல்லுவா. அதே மாதிரி கையில் குழலுடனோ இல்லைன்னா சாமுண்டேஸ்வரியோ நிறைய பாட்டெல்லாமே வந்து அவரோடது எது பாடினாலும் அவ்வளோ வந்து ரசிகர்கள்ட்ட அது என்னை கொண்டு போய் சேர்த்துருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஒரு 28வது அவருடைய நினைவு நாள் சமயத்தில் வந்து இதெல்லாம் எனக்கு பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற அவளுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய நமஸ்காரங்களையும், அவருடைய பாதத்தில் என்னுடைய நமஸ்காரங்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் வழி இன்னைக்கு பாடின்னு இருக்கிற விக்ரம் வந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா நிறைய பாடிண்டு நல்ல பேரோட நிறைய இசை உலகத்தில் இன்னும் பெரிய அளவில் வலம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பகவானையும் பிரார்த்திச்சுக்கிறேன். நல்லா பாடின்னு வந்துட்டுருக்கார் விக்ரம். இப்போ இதை தொடர்ந்தும் நீங்கள் லைவாக வந்து இப்போ சாய் விக்ரமுடைய கச்சேரி பக்வாத்தியம் வந்து திரு பரூர் எம்ஏ கிருஷ்ணசுவாமி சார் அவர்களும் அஜித் ஸ்ரீதர் மிருதங்கம் அஜித் ஸ்ரீதர் மிருதங்கம் வாசிக்க போகிறார். கடலூர் ரமேஷ் சாய் பரத் கஞ்சிரா கட்டம் வாசிக்கிறார். சாய் பரத் வந்து கஞ்சீரா வாசிக்க போகிறார். நீங்கள் இந்த கச்சேரி எல்லாரும் கேட்டு பரமானந்தம் அடையணும். நிறைய எல்லாமே வந்து தாத்தா கிருத்தி பாடுறீங்களா? நிறைய எல்லா கிருத்தியும் வந்து கடலூர் ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்களுடைய கீர்த்தனைகளை பாட போகிறார். நீங்கள் கேட்டு ஆனந்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றொரு முறை இந்த ஒரு தலை சிறந்த வித்வானுக்கு என்னுடைய அனந்த கோட்டி வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரம். இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு எல்லா விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த இந்த சாய்ராக சபா அவளுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்து அவளுக்கு ஒரு சால்வையை பொருத்தணும்னு நான் விரும்புகிறேன். சாய் ராக்ஸ் வந்து எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அவள் வந்து அதை எடுத்து செய்யறதுக்கு முன் வரது அப்படின்றது நிச்சயமா பாராட்டியே ஆகணும். அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் கடலூர் சுப்பிரமணியம் சாருடைய குடும்பத்தை சேர்ந்தவள்ன்றது ஒரு இதுல உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் திரு ரமேஷ் அவர்களுக்கு. வாங்க சார் ஒரு நிமிஷம். ரெண்டு பேரும் எஸ் ரமேஷ் வாணி வரமருள் கீர்வாணி வாணி வரமருள் கீர்வாணி மதுரவாணி வரமருள் கீர்வாணி மதுரவாணி வரமருள் கீர்வாணி மதுரவாணி வரமருள் கீர்வாணி
தாமரையினில் வீற்றிடும் அன்னையே வெள்ளை தாமரையினில் வீற்றிடும் அன்னையே வேதங்கள் போற்றிடும் நாயகியே வெள்ளை தாமரையினில் வீற்றிடும் அன்னையே வேதங்கள் போற்றிடும் நாயகியே வெள்ளை தாமரையினில் வீற்றிடும் அன்னையே வேதங்கள் போற்றிடும் நாயகியே கம்பன் கவி பாரதியும் கவி பாட அருள் செய்த 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 தேவி பாடலிபுர வாசத்தோதி செய்யும் தேவி பாடலிபுர வாசத்தோதி செய்யும் தேவி பாடலிபுர வாசத்தோதி செய்யும் தேவி பாடலிபுர வாசத்தோதி செய்யும் வாணி வரமருள் ராணி மதுர வாணி வரமருள் ராணி சரிதா பதனி வாணி சரிகனி சரிதனி சபதனி மா பாதவாணி மதப மகனி நிதப மக சசனி தப ம பதனி வாணி தப மணி தப சனி தரி மத தரி ரி சனி நித தப ப ம பதனி வாணி దబ దమ పద దబ మ పద దబ మ దబ ప మ గరి సరి గ మ మ గరి సరి గ మ ప ప మ గరి సరి గ మ పద దబ ద దబ ద మ పద దబ మ ద దబ మ ని ని ద దబ మ స స ని ని ద దబ మ పద మ దబ ప మ గరి రి గ మ ప మ ప ద ప ద ని సరి మ గరి ద ని స ప ద ని మ పద ని వాణి Na na ri na now now na now
na ra 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 na na ra கலை தெய்வமே என்னை கண் பாரா கலை தெய்வமே என்னை கண் பாராய் 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 பஞ்சபூத ஸ்தலத்தில் சிறந்த சிதம்பரத்தில் கனக சபையில் திருநடனமாடும் கலை தெய்வமே என்னை கண் பாராய் பஞ்சபூத ஸ்தலத்தில் சிறந்த சிதம்பரத்தில் கனக சபையில் திருநடனமாடும் கலை தெய்வமே என்னை கண் பாராய் பஞ்சபூத ஸ்தலத்தில் சிறந்த சிதம்பரத்தில் கனக சபையில் திருநடனமாடும் கலை தெய்வமே என்னை கண் பாராய் பஞ்சபூத ஸ்தலத்தில் சிறந்த சிதம்பரத்தில் கனக சபையில் திருநடனமாடும் கலை தெய்வமே என்னை கண் அலைப்பாயும் செஞ்சடையில் அம்புலியும் மாட அலைப்பாயும் செஞ்சடையில் அம்புலியும் மாட அலைப்பாயும் செஞ்சடையில் அம்புலியும் மாட அலைப்பாயும் செஞ்சடையில் அம்புலியும் மாட அறவாட நதியாட அறவாட நதியாட
பத சரி த பத சரி ரி சரி த பத சரி கம கரி கரி சகரி சனி த கம கரி கரி சரி ச இடது காலை தூக்கி அம்பலம் தன் திரு நடனமாடும் கலை. நித பமக பாப நித பமக பாப நித பத சனி த பமக பத ச பத சரி ரி த சரி கரி மகரி சரி கம கரி கரி சரி ச இடது காலை தூக்கி அம்பலம் தன் திரு நடனமாடும் கலை. பத சரி கம க க க க க க க க ம க க ம க க ம க ம ம ரி ரி கரி ரி கரி ரி கரி ரி கரி க க ச சரி ரி ச ச க கரி ம ம ரி க க சரி ரி ச கரி ம ம க கரி ரி ச ச நி த பத ம ம க கரி ரி ச நி த பத க கரி ரி ச ச நி த பத ச நி த பத ரி ச நி த பத சரி க ம க கரி ரி ச நி த பத ச ச நி த பத சரி க ம கரி கரி சரி இடது காலை தூக்கி அம்பலம் தன் திரு நடனமாடும் கலை தெய்வமே. கண்பாராய் பஞ்சபூத தலத்தில் சிறந்த சிதம்பரத்தில் கனக சபையில் திருநடனமாடும் கலை தெய்வமே என்னை கண்பாராய் கண்பாராய் சாபாஷ். இந்த கீர்த்தனை தாத்தா எழுதின விதம் எப்படி இருக்குன்னா, அப்படியே நட்ராஜரோட அந்த ஒரு தாண்டவன் நர்த்தனத்தை அப்படியே கண் முன்னாடியே நிறுத்துற மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளோ அந்த கீர்த்தனோட அழகு ஒரு ஒரு அந்த 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 ஸ்டேஜே நம்மளுக்கு கண் முன்னாடியே காட்டியிருக்காரு. நாரதர் என்ன பண்றார், தும்புரு என்ன பண்றார், நம்மளுக்கு கிருஷ்ணர் என்ன பண்றார், எல்லா ஒரு 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 ஸ்க்ரீன் பிளேவே நடந்திருக்கு இந்த பாட்டில். ஸோ அவ்வளோ அழகாக நம்மளுக்கு அந்த அந்த பாட்டு பாடும்போது என் கண் முன்னாடியே அந்த 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 அற்புதமான காட்சி தெரியுது. ஸோ இது இந்த பாட்டை ஒரு ஒரு வாட்டி எனக்கு பாடும்போது அந்த அந்த கற்பனை நயம், அதுவும் அந்த கீர்த்தனையில் அது கொண்டு வந்த விதம், அந்த ராகத்தில் போட்ட அந்த அழகு. ஸோ உண்மையிலேயே இது ஒரு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தாத்தாவோட அந்த அபாரமான ஞானம். அதுக்கு நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, எனக்கு தோணுனதை நான் சொல்றேன். அவ்வளோதான், வேற எதுவும் நாரி நாரா நாரௌன நாரண
ललिते मां पाहि दया परि लंबोदर जननी 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 ललिते मां पाहि परि लंबोदर जननी ललिते मां पाहि परि लंबोदर जननी ललिते मां पाहि दया परि लंबोदर जननी ललिते श्री ललिते पालित जन पावनी पालित जन पावनी पालित जन पावनी पालित जन पावनी पासा कुश दायिनी पालित जन पावनी पासा कुश दायिनी ललिते मां पाहि दया परि लंबोदर जननी ललिते श्री ललिते विजयनागरी विश्वमोहिनी विजयनागरी विश्वमोहिनी विजयनागरी विश्वमोहिनी विजयनागरी विश्वमोहिनी विकसित पंकजवदनी विजयनागरी विश्वमोहिनी विकसित पंकजवदनी विजयनागरी विश्वमोहिनी विकसित पंकजवदनी सुभाषिनी सुमंगली सुभाषिनी सुमंगली सुभाषिनी सुमंगली सुभाषिनी सुमंगली पाटली सप्रिय नायकी सुभाषिनी सुमंगली पाटली सप्रिय नायकी ललिते मां पाहि दया परि लंबोदर जननी ललिते श्री ललिते श्री ललिते श्री ललिते सदा संगीत रसिके अम्ब सदा संगीत रसिके अम्ब सदा संगीत रसिके अम्ब सदा
गीत रसिके अम्ब सदा सदा गीत रसिके अम्ब सकल लोक संभागियो गीते सदा सदा गीत रसिके अम्ब सकल लोक संभागियो गीते सदा सदा गीत रसिके अम्ब सकल लोक संभागियो गीते सदा सदा गीत रसिके अम्ब सकल लोक संभागियो गीते सदा सदा गीत रसिके सदा शिवमयी सरसिज दलनेत्री 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 महात्रिपुर सुंदरी सदा शिवमयी सरसिज दलनेत्री महात्रिपुर सुंदरी सदा सदा गीत रसिके अम्ब सकल लोक संभागियो गीते सदा सदा गीत रसिके देवी तव पाद पद्मं देहि मे मुदं देवी तव पाद पद्मं देवी मे मुदं देवी तव पाद पद्मं देहि मे मुदं चराचरमयी चरगुणशालिनी चराचरमयी चरगुणशालिनी चराचरमयी चरगुणशालिनी मम पाप विमोचनी चराचरमयी परगुणशालिनी मम पाप विमोचनी परात्परि परमेश्वरि शंकर मुरारी सोदरी गजमुख जननी परात्परि परमेश्वरि शंकर मुरारी सोदरी गजमुख जननी परात्परि परमेश्वरि शंकर मुरारी सोदरी गजमुख जननी कृपा करी करुणा करी शंकर पाटली प्रिय भगनाय कृपा करी करुणा करी शंकर पाटली प्रिय भगनाय सदा सदा गीत रसिके परात्परि परमेश्वरि शंकर मुरारी सोदरी गजमुख जननी कृपा करी करुणा करी शंकर पाटली प्रिय भगनाय सदा सदा गीत रसिके अम्ब सकल लोक संभागियो गीते सदा सदा गीत रसिके
அது ஒரு கொடுப்பனை எங்களுக்கெல்லாம். நீங்க தாத்தாவோட வாசிச்சுட்டு எனக்கும் வாசிக்கிறது. மேலகர்த்தாவுக்கும் வாசிச்சாரு 2 நாள் 36 ரொம்ப சந்தோஷம். அந்த மாமா அனுகிரகம் பண்றது ரொம்ப சந்தோஷம். தாத்தா மூலியமா, உங்க மூலியமா தான் அந்த தாத்தாவோட ஸ்பெசிஃபிக்கா இந்த கீர்த்தனை வந்து சுத்த தன்னியாசியில எங்க தாத்தா வடபழனி கோயில்ல பாடும்போது மயில் வந்தது. அதான் எனக்கு எமோஷனல் ஆகி கண்ணில் தண்ணியை வந்துருச்சு. அந்த கீர்த்தனை சொல்லி ரொம்ப அழகா இருந்தது அந்த கீர்த்தனை. குன்றக்குடி புகுந்த குமரனையே நீ போய் கூவி அழைத்து வாராய். குன்றக்குடி புகுந்த குமரனையே நீ போய் கூவி அழைத்து வாராய். மயிலே குன்றக்குடி புகுந்த குமரனையே நீ போய் கூவி அழைத்து வாராய். மயிலே குன்றக்குடி புகுந்த குமரனையே நீ போய் கூவி அழைத்து வாராய். மயிலே குன்றக்குடி புகுந்த குமரனையே நீ போய் கூவி அழைத்து வாராய். மயிலே குன்றக்குடி புகுந்த குமரனையே நீ போய் கூவி அழைத்து வாராய். மயிலே குன்றக்குடி புகுந்த குமரனையே நீ போய் கூவி அழைத்து வாராய். மன்றுளே நடமாடும் பாட்டலீசன் குமரன். 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 ஒன்றும் அறியா பேதை எந்த நிடம் வரவே. 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 குன்றக்குடி புகுந்த குமரனையே நீ கூவி அழைத்து வாராய். மயிலே குன்றக்குடி புகுந்த மயிலேறும் முகம் ஒன்று மொழி பேசும் முகம் ஒன்று. மயிலேறும் முகம் ஒன்று மொழி பேசும் முகம் ஒன்று. வினை தீர்க்கும் முகம் ஒன்று வேல் வாங்கும் முகம் ஒன்று. மயிலேறும் முகம் ஒன்று மொழி பேசும் முகம் ஒன்று. வினை தீர்க்கும் முகம் ஒன்று வேல் வாங்கும் முகம் ஒன்று. மயிலேறும் முகம் ஒன்று. மயிலேறும் முகம் ஒன்று மொழி பேசும் முகம் ஒன்று. வினை தீர்க்கும் முகம் ஒன்று வேல் வாங்கும் முகம் ஒன்று. மயிலேறும் முகம் ஒன்று. மயிலேறும் முகம் ஒன்று மொழி பேசும் முகம் ஒன்று. வினை தீர்க்கும் முகம் ஒன்று வேல் வாங்கும் முகம் ஒன்று. மயிலேறும் முகம் ஒன்று.
மயிலேறும் முகம் ஒன்று மொழி பேசும் முகம் ஒன்று வினை தீர்க்கும் முகம் ஒன்று மேல்வாகும் முகம் ஒன்று மயிலேறும் முகம் ஒன்று மொழி பேசும் முகம் ஒன்று வினை தீர்க்கும் முகம் ஒன்று வேல் வாங்கும் முகம் ஒன்று மயிலேறும் முகம் ஒன்று மொழி பேசும் முகம் ஒன்று வினை தீர்க்கும் முகம் ஒன்று வேல் வாங்கும் முகம் ஒன்று மயிலேறும் முகம் ஒன்று மயிலேறும் முகம் ஒன்று மொழி பேசும் முகம் ஒன்று வினை தீர்க்கும் முகம் ஒன்று மேல் வாங்கும் முகம் ஒன்று மயிலேறும் முகம் ஒன்று மொழி ஒன்று மயிலேறும் முகம் ஒன்று மொழி பேசும் முகம் ஒன்று வினை தீர்க்கும் முகம் ஒன்று வேல் வாங்கும் முகம் ஒன்று மயிலேறும் மொழி பேசும் முகம் ஒன்று வினை தீர்க்கும் முகம் ஒன்று வேல் வாங்கும் முகம் ஒன்று மயிலேறும் முகம் ஒன்று வினை தீர்க்கும் முகம் ஒன்று வினை தீர்க்கும் முகம் ஒன்று வேல் வாங்கும் முகம் ஒன்று மயிலேறும் முகம் ஒன்று மயிலேறும் முகம் ஒன்று மபக 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 நிபக சரி பக மயிலேறும் நிசப்ப நிசக நிசப்ப நி பப சனி பமக மயிலேறும் சகனி சபனி மபக மமக சகம மயிலேறும் சகமகனி சக சபனி சனி மபனி பசனி மமக சகம மயிலேறும் சபப மம நினி பப சசனி நிக சமக சக சனி பம மயிலேறும் மமக நினி பம மக கக சசனி சனி பம மமக மயிலேறும் சப
ma sa ni pa ma ga sa ni ma pa ma ma sa ga ma ga sa ni pa ni pa ma pa ni pa ma ga ma ilerum ma pa ga ma pa ni pa ga ma ilerum sani pa ga ma pa sani pa ga ma ilerum ma da sani pa ga ma pa pa ma ga ma ilerum ga ma pa ma ni pa ga ma pa ga ma ga ga sa ni sa ni ga sa ni sa ma ga sa pa ma pa ga ma ni pa ma ga sa ni pa ma ga sa ni sa pa ni ma ni pa ma ga sa ma ga sa ni pa ma ni pa ma ga sa ma ga pa ma ni pa ni ga sa ma ga sa ni pa ma ga sa ga ma ilerum ni pa ma ga ma ni pa ma ga ga ma ni pa ma sa ni pa ga ga sa ma ga ga sa ni sa ni pa ma ni pa ga ma pa ni sa ga ma pa ma ga ma ga sa ga sa ni pa ma ga ma pa sa ni pa ma ma ga sa ga ma pa ni sa ni pa ma ga ma pa ni sa pa ni ma ni pa ga ma pa ni sa ga ma ga sa ni pa ma ni pa ga ma pa sa pa ni pa ma ga sa ga ma pa ga ma pa ni pa ga ma pa sa ni pa ga ma pa ni sa pa ma pa ma pa pa ma pa ma ni ma pa ni sa pa ni sa ga sa ga ga ma ga ma ma pa ma ga sa ga ni pa ma ga sa ma ga sa pa ma ga sa ni pa ma pa ni pa sa ni pa pa ni sa ga ga ma ga sa ni pa sa ni ga sa ni pa sa ni pa ma ga ma sa ni sa pa ni ma ni pa ma ga sa ga ma pa sa ga ma ga sa ni pa ni pa ma pa ni pa ga ma pa ma ga ma pa ni sa ma ga sa ni pa ga sa ni pa ma
ni ba ga sa ni ba ma sa ni ba ma ga sa ga ma pa ma pa ni pa ma pa ni sa ni ga ma pa ni pa ga ma pa ni sa ni pa ni sa ma ga ma sa ni ba ga ni ba ma sa ni pa ma ga ma sa ni ba ni sa ga ni ba ma pa ni sa ni ba ma ga ma ile mu ga mu
அழைத்து வாராய் மயிலே குன்ற குடி புகழ குமரனையே நீ கூவி அழைத்து வாராய் மயிலே மயிலே na 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 ri na na ra ra na ra na na ta ra na ra na கற்பகமே என்னை கண்பாராய் 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 கருணை கபாலீசன் நாயகியே திருமயில கற்பகமே என்னை கண்பாராய் கருணை கபாலீசன் நாயகியே திருமயில கற்பகமே என்னை கண்பாராய் கருணை கபாலீசன் நாயகியே திருமயில கற்பகமே என்னை கண்பாராய் கருணை கபாலீசன் நாயகியே திருமயிலை கற்பகமே என்னை கண்பாராய் கற்பனை கெட்டாதவும் திவ்ய தரிசனம் கற்பனை கெட்டாதவும் திவ்ய தரிசனம் கற்பனை கெட்டாதவும் திவ்ய தரிசனம் கற்பனை கெட்டாதவும் திவ்ய தரிசனம் காண கோடி கண்கள் இருந்திடல் வேண்டும் அம்மா காண கோடி கண்கள்
இருந்திடல் வேண்டுமா காண கோடி கண்கள் இருந்திடல் வேண்டுமா கற்பகமே என்னை கல்பாராய் கருணை கபாலித நாயகியே திருமயிலை கற்பகமே. அற்ப சுக வாழ்வில் ஆனந்தம் கண்டு உன் பொற்பத மலரினை பொழுதும் மறந்தேன். அற்ப சுக வாழ்வில் ஆனந்தம் கண்டு உன் பொற்பத மலரினை பொழுதும் மறந்தேன். அற்ப சுக வாழ்வில் ஆனந்தம் கண்டு உன் பொற்பத மலரினை பொழுதும் மறந்தேன். அற்று போகுமோ அற்று போகுமோ சேயிடும் காயன்பு அற்று போகுமோ சேயிடும் காயன்பு ஆதரித்திடுவாயம்மா ஆதரித்திடுவாயம்மா ஆதரித்திடுவாய் பாடலி புறவாசன் துதித்திடும் திருமயிலை கற்பகமே. அற்று போகுமோ சேயிடும் காயன்பு ஆதரித்திடுவாய் நீ பாடலி புறவாசன் துதித்திடும் திருமயிலை கற்பகமே. என்னை கல்பாராய் கருணை கபாலித நாயகியே திருமயிலை கற்பகமே. என்னை கல்பாராய் கல்பாராய் विद्यादेवीं सरस्वतीं विद्यादेवीं सरस्वतीं विद्यादेवीं सरस्वतीं विद्यादेवीं सरस्वतीं विद्यादेवीं सरस्वतीं ब्रह्मा समेत वागीश्वरी विद्यादेवी सरस्वती 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 संध्या
இந்த கீர்த்தனை வந்து என்னுடைய அப்பா மிஸ்டர் சாய் பிரசாத் அவர் இயற்றியது. ஆனால் அப்பா என்ன சொல்லுவானா, நான் எழுதினாலும் அந்த தாத்தாக்கு தான் அது நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். அதனால் அந்த அப்பா எழுதின கீர்த்தனை இந்த பாட்டல் ஈஸ்வரன்ற ஒரு முத்தம் இருக்கும். ஸோ அதனால தான் இது ஸ்பெசிஃபிக்காக தாத்தாவோட கீர்த்தனை மட்டும் தான் பாடுற அந்த ஒரு கான்செப்ட்னால, இருந்தாலும் அப்பாவோட கீர்த்தனை அது தாத்தாக்கு தான் சமர்ப்பணங்கிறதுனால நான் இந்த கீர்த்தனையை நான் பாடினேன். வாசமென்னும் மலரில் பாசமெனும் தேனை பருகி பருகி நீதம் மயக்கமுற்றாய் நெஞ்சே நெஞ்சே நெஞ்சே
நீதம் மயக்கமுற்றாய் நெஞ்சே வாசம் என்னும் மலரில் பாசம் என்னும் தேனை பருகி பருகி நீதம் மயக்கமுற்றாய் நெஞ்சே வாசம் என்னும் மலரில் பாசம் என்னும் தேனை பருகி பருகி நீதம் மயக்கமுற்றாய் நெஞ்சே வாசம் என்னும் மலரில் பாசம் என்னும் தேனை பருகி பருகி நீதம் மயக்கமுற்றாய் ஆசையெனும் மாய சுழலில மூடியே ஆசையெனும் மாய சுழலில மூடியே ஆசையெனும் மாய சுழலில மூடியே ஈசனது பாதமலரை மறந்தாயே ஈசனது பாதமலரை மறந்தாயே ஆசையெனும் மாய சுழலினால் மூடியே ஈசனது பாதமலரை மறந்தாயே வாசமெனும் மலரில் பாசமெனும் தேனை பருகி பருகி நீதம் மயக்கமுற்றாய் நாதமெனும் வாவியில் கீதமெனும் தாமரை நாதமெனும் வாவியில் கீதமெனும் தாமரை மலரெனும் செந்தமிழ் பாட்டிசைத்து நாதமெனும் வாவியில் கீதமெனும் தாமரை மலரெனும் செந்தமிழ் பாட்டிசைத்து வேத பொருளாய் நிற்கும் பாடலிசல் குமரன் வேத பொருளாய் நிற்கும் பாடலிசல் குமரன் வேலனை மறந்தே விருகாயோ வேலனை நினைந்து முருகாயோ வேத பொருளாய் நிற்கும் பாடலிசல் குமரன் வேலனை நினைந்தே முருகாயோ வேலனை நினைந்தே முருகாயோ பாசமெனும் மலரில் பாசமெனும் தேனை பருகி பருகி நீதம் மயக்கமுற்றாய் பாசமெனும் மலரில் பாசமெனும் தேனை பருகி பருகி நீதம் மயக்கமுற்றாய் நெஞ்சே 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 ஜனனி ஜனனி जननी 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 जगत्कारणि पूरणि नारणि 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 जननी 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 गान विनोदिनी गान विनोदिनी कामाक्षी गान विनोदिनी कामाक्षी गान विनोदिनी
பாடி பாடி பாதம் பணிந்து வரும் பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி துன்பம் ஓடி மறையுமே உன்னருள் பார்வையிலே பாடி பாடி பாதம் பணிந்து வரும் பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி துன்பம் ஓடி மறையுமே உன்னருள் பார்வையிலே கடைக்கண் பாராயோ கருணை புரிவாயோ கடைகள் பாராயோ கருணை புரிவாயோ பாட்டலீச பிரிய நாயகியே பாட்டலீச பிரிய நாயகியே பாட்டலீச பிரிய நாயகியே அடைக்கலம் அடைந்தேன் காத்து பாட்டலீச பிரிய நாயகியே அடைக்கலம் அடைந்தேன் காத்து ஜனனி 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 பூரணி நாரணியே ஜனனி 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 ஜெககாரணி பூரணி நாரணியே ஜனனி 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 இவ்வளோ நேரம் இந்த இந்த கச்சேரி வந்து இந்த அளவுக்கு ஒரு அருமையாக அமைஞ்சது வந்து தாத்தாவோட பரிபூர்ண கடாட்சம் தான். அது மட்டும் இல்லை, இங்கே வாசித்த எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் தாத்தாவோட பரிபூர்ண கடாட்சம். எம்ஏ கிருஷ்ணசாமி, பரூர் எம்ஏ கிருஷ்ணசாமி மாமா, அஜித் ஸ்ரீதர், சாய் பரத் கஞ்சீரா, அப்புறம் சொல்லவே வேண்டாம் மிஸ்டர் எஸ் ரமேஷ், அவர் தான் கன மாஸ்டர். அதை நான் சொல்ல வந்ததுன்னா, இது அமைஞ்சது பரிபூர்ணமாக தாத்தாவோட கடாட்சம். அது மட்டும் இல்லை, அந்த சரஸ்வதி தேவி இங்கேருந்து இந்த கவனித்த எல்லா லிசனர்ஸ்க்கும் சரி, இங்கே வாசித்த எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் கண்டிப்பாக பரிபூர்ணமாக அருள் புரியணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த கீர்த்தனை, இந்த தாத்தாவோட கீர்த்தனைங்கிறதுக்காக மட்டும் இல்லை, அந்த கீர்த்தனையில் இருக்கிற அழகை நாங்கள் வந்து ஒரு இடமா நாங்கள் எல்லாருக்கும் ஒரு கொண்டு சேர்க்கணுன்ற விதமாக தான் இது. இந்த ஒரு அந்த 28th அந்த ஆனிவர்சரி, அந்த நினைவு ஸோ அது முக்கியமான அது ஒரு ரீசனே அதுதான். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். இதை மாதிரி அவரோட ஆத்ம சிஷ்யர் விசாலூர் குருமூர்த்தி மாமா, அவர் வந்து அவரோட வீட்டில் அவரும் வச்சுட்டு இந்த மாதிரி தாத்தாவோட கீர்த்தனைலாம் இங்கே பாடின்னு இருக்கார். ஸோ அவருக்கும் எங்களை எல்லாரோடையும் ஒரு பரிபூர்ணமான ஒரு நமஸ்காரங்கள். ஸோ இந்த மாதிரி சிஷ்யாக்கள், இந்த மாதிரி ஒரு இசை எல்லாரும் இசை விற்பனர்கள் தான் இந்த மாதிரி தாத்தாவோட கீர்த்தனை, தாத்தாவோட எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருக்கா. இது நான் தாத்தாவோட கீர்த்தனைன்றதுக்காக மட்டும் சொல்ல, அதில் அவ்வளோ அழகு புதஞ்சிருக்கு. அதுதான் நாங்கள் கடலூர் கலைமாமணி கடலூர் எம் சுப்பிரமணியம் நிச்சயம். ஸோ அந்த கலைமாமணி கடலூர் எம் சுப்பிரமணியம் அவரோட இந்த மாதிரி ஆமாம். ஏன்னா அது அது ஒரு நாள் நான் சொல்லிகிட்டே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அது சொல்லிகிட்டே தான் இருப்பேன். அது என்றைக்குமே அது மறக்கவும் முடியாது. அவரோட ஒரு துளி தான் நாங்கள்லாம், ஒரு துளியிலையும் ஒரு துளின்னு நான் வேணால் சொல்லிக்கலாமே தவிர வேறு அதை சொன்னாலுமே அது மிகையாகாது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு அற்புதமான எங்களுக்கு ஒரு சபை எங்களுக்கு அமைச்சு கொடுத்த ஸ்ரீ சாய்ராக்ஸ் ஸ்டூடியோ, அவரோட சாய்ராக சபா மிஸ்டர் எஸ் ரமேஷ், அவருக்கும் எங்களுடைய ஒரு மனப்பூர்வமான ஒரு நன்றிகள், நமஸ்காரங்கள். ரொம்பவும் இந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸில் எங்களுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பாட், ஒரு நல்ல ஒரு ஆடியோ ஃபெசிலிட்டியோட நல்ல ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கிளிஸ்டராக எங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக ஒரு ஆடியோ இருந்ததுக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் மிஸ்டர் ரமேஷ் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப நன்றி. நமஸ்காரம்.